அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராஜகணபதி நகரைச் சேர்ந்தவர் 23 வயது அர்ஜுன். பெயிண்டிங் வேலை செய்து வரும் இவரை கடந்த 25 நாட்களுக்கு மேலாக காணவில்லை. இது குறித்து ஓசூர் நகர போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் பின்னணி வெளிவர ஆரம்பித்தது. ஆனால் யாருக்காக உயிரை விட்டாரோ அவராலேயே இத்தனை நாட்கள் மண்ணுக்குள் புதைந்து கிடந்ததுதான் அதிர்ச்சியிலும் அதிர்ச்சி. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாகுல் ஹமீது என்பவர் வைத்திருந்த ரூபாய் 40,000 காணாமல் போனது. இதனால் சாகுல் ஹமீது தனது நண்பர் சூபி என்பவர் மீது சந்தேகமடைந்து அவரிடம் கேட்டுள்ளார். அப்போது இருவருக்குள்ளும் ஏற்பட்ட பிரச்சனையில் சாகுல் ஹமீதுவால் சூபி தாக்கப்பட்டார். இது குறித்து சூபி தனது நண்பன் அர்ஜுனிடம் கூறி முறையிட்டுள்ளார். இதனால் கோபமடைந்து அர்ஜுன் சாகுல் ஹமீதுவிடம் கேட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அர்ஜுனையும் சாகுல் ஹமீது தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அர்ஜுன் சாகுல் ஹமீதை பார்த்து உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என ஆத்திரத்தோடு கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் கோபமடைந்த சாகுல் ஹமீது கடந்த மே 2ஆம் தேதி தனது நண்பர்கள் பவன் பிரகாஷ், சைபு ஆகியோருடன் வந்து அர்ஜுனை ராயக்கோட்டை ஹவுசிங் போர்டு அருகில் வைத்து காரில் கடத்திச் சென்றுள்ளார். பிறகு அவரை கொடூரமாக தாக்கி படுகொலை செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவரது உடலை சூளகிரி அருகே சின்னாறு பக்கமாக உள்ள காட்டுப்பகுதியில் புதைத்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 25 நாட்கள் கழித்து சாகுல் ஹமீது, பவன் பிரகாஷ், சைபு ஆகியோரை போலீசார் பிடித்து விசாரணை செய்த போதுதான் உண்மை தெரிய ஆரம்பித்துள்ளது. மூவரையும் கைது செய்ததோடு கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். 25 நாட்களாக அர்ஜுனை காணாமல் தேடி வந்த நிலையில் போலீசார் விசாரணை செய்யும் போது சூபி வாய் திறக்காமலேயே இருந்து வந்ததாக கூறப்படுவதுதான் துரோகத்தின் உச்சகட்டம் என்கிறார்கள் அர்ஜுனின் உறவினர்கள். அவங்களுக்கு பந்தாபஸ் கூட்டிட்டு போறாங்க இந்த போலீஸ்காரங்க. போன பையனுக்கு கதி என்ன சொல்லுங்க? நான் ரோட்ல நின்னு கதறனே, ஒரே புள்ள, கதி என்ன சொல்லுங்க? அதாவது சாகுல் ஹமீது தன்னை தாக்கியதாக அர்ஜுனிடம் சூபி முறையிட்டதால் தான் நட்புக்காக சாகுல் ஹமீதுவிடம் சண்டை போட்டுள்ளார் அர்ஜுன். அதனைத் தொடர்ந்துதான் சாகுல் ஹமீதுவால் அடித்து கொலை செய்யப்பட்டு மண்ணில் புதைக்கப்பட்டுள்ளார் அர்ஜுன். எனவே அர்ஜுன் காணாமல் போனதுமே சூபிக்கும் சாகுல் ஹமீதுக்குமான பிரச்சனை, அதனைத் தொடர்ந்து சாகுல் ஹமீதுக்கும் அர்ஜுனுக்குமான பிரச்சனையை போலீசாரிடம் சூபி கூறியிருந்தாலே இந்த படுகொலை பின்னணி அப்போதே வெளிச்சத்துக்கு வந்திருக்கும். ஆனால் வாய் திறக்காமல் இருந்ததால் 25 நாட்கள் மண்ணில் புதைந்து கிடந்திருக்கிறது நட்புக்காக கொலை செய்யப்பட்ட அர்ஜுனின் உடல். எனவே கொலை பின்னணியை மறைத்த குற்றத்திற்கு சூபியையும் தண்டிக்க வேண்டும் என்கிறார்கள் அர்ஜுனின் உறவினர்கள் ஆதங்கமாக. கொலையாளிகள் முன்னிலையில் அர்ஜுன் உடலை போலீசார் தோண்டி எடுத்து உடல் கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். 25 நாட்களாக காணாமல் போன அர்ஜுனின் உடலை தோண்டி எடுத்ததை பார்த்து உறவினர்கள் கதறி அழுதது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது 3 பேரை கைது செய்துள்ள போலீசார் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய மேலும் 3 தேடி வருகின்றனர். மேலும் ரூபாய் 40,000 தொடர்பான பிரச்சனைதானா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் ரமேஷ். அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.